செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? எஸ்கே பாப்பாக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன டேண்டட் மங்கா எக்ஸ்ட்ரா வீடியோவில் அனிமே லவர்ஸ் மங்காவில் அப்டேட் இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்கன்னு சொன்னேன். பாதி பேர் பார்க்காமையே போயிட்டீங்க. அதனால மேலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் டேண்டட் மங்கா பிளேலிஸ்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பாருங்க. இது எப்படி இருக்கு? வேண்டாம். சரி, இந்த வீடியோவில் ஏன் ஆகுரே கிளப்பை வச்சிருக்க கென்னையும் ஈவில் யோகாய் பவர்ஸ் இருக்க ஜிஜியையும் விட்டுட்டு கிண்டாவை கார்னர் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கான என்னோட தியரிஸை பார்க்கலாம் வாங்க. முதலில் ஒரு முக்கியமான விஷயத்த இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். குண்டா கொழு கொழுன்னு கண்ணாடி போட்டுட்டு குட்டமுடி வச்சிருக்க நம்ம ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் கிண்டா கிட்ட மோஸ்ட் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் கிட்ட இருக்க மாதிரி யோகாய் பவர்ஸே கிடையாது. இப்போ பாதி பேர்கிட்ட அவங்களோட பவர்ஸ் இல்லாம சாதாரண பசங்களா தான் இருக்காங்க. ஆனா கிண்டா ஆரம்பத்துல இருந்து எந்த பவர்ஸும் இல்லாம தான் இருக்கான். அப்புறமா தான் ஸ்ட்ரிம்பேலியனோட ஃப்ரெண்ட் லூட்ரிஸ் சைக்கோவிட்ட சரி பண்ண கொடுத்த நானோ ஸ்கின் வமோலாவோட மெகாசைஸ் கைஜுவை பேட்டில் பண்ண பிறகு அவனுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வமோலா எப்படி அவளோட கைஜு சூட்டை வச்சு நம்ம டேண்டா கேங்குக்கு சப்போர்ட் பண்ணுவாளோ அதே மாதிரி கிண்டாவும் அவனோட இமேஜினேஷனை வச்சு நானோ ஸ்கின்னை யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுவான். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸா ஃபர்ஸ்ட் நம்ம வமோலாவோட மெகாசைஸ் கைஜு கூட போட்ட பேட்டில், அப்புறம் ஸ்பேஸ் ஏலியன் குர்கூட போட்ட பேட்டில், கடைசியாக ஜம்பிங் க்ரோன் யோகாய் பவரை வச்சு ஆம்புஷ் பண்ண ஹசே கூட நடந்த பேட்டில்ஸ் எல்லாம் சொல்லலாம். சரி, கண்டென்ட்டுக்கு வருவோம். எப்போவுமே 2 பேர் இல்லை 3 பேர் குரூப்பாக இருக்கும் போது தான் நம்ம டேண்டா கேங்கை சுற்று போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏன் சாப்டர் 229ல் கிண்டாவை மட்டும் தனியாக கார்னர் பண்ணாங்கன்றதுக்கான என்னோட தியரிஸை சொல்கிறேன் கேளுங்க. தியரி நம்பர் 1, சாப்டர் 228ல் இன்ட்ரோ ஆன டிராகன் நைட்ஸ் பினோக்கியோ கார்டு பவரை தேடி அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் என்டர் ஆகியிருக்க யோகாய் பவர்ஸ் எல்லாம் தேடி வேட்டையாடுற அவங்க கிட்ட இருக்க ஏதோ ஒரு சீ மீட்டர் இல்ல ஆரா கால்குலேட்டர் நானோ ஸ்கின்னை எப்பவுமே கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்க கிண்டாவோட ஆரா இல்ல சீயை மெஷர் பண்ணி ட்ரிகர் ஆகியிருக்க அது அவங்கிட்ட இருந்து எடுக்க கிண்டாவை சோலோவா காலி பண்ணிடலான்னு டிராகன் நைட்டோட லீடரே பார்பரா வந்திருக்கலாம். தியரி நம்பர் 2, சாப்டர் 202ல் இன்ட்ரோவான ஸ்பேஸ் நிஞ்சான்னு தன்னை பெருமையா சொல்லிக்கிற ஏலியன் பச்சோந்தி விண்வெளியை சுற்றும் வாலிபனான லூட்ரிஸோட பரம எதிரி இல்ல தீவிர ரசிகனா இருந்து ஷிமானேல குட்டி மோமாண்டு வமோலா கிட்ட சாவடி வாங்கின பிறகு ரிகவர் ஆக இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஹைடிங்ல இருந்திருக்க கிண்டா கிட்ட இருக்க நானோ ஸ்கின்னை சென்ஸ் பண்ணதும் மனுஷ ரூபத்தை எடுத்து ஒரு பார்பரா தன்னை காட்டிக்கிற மாதிரி இல்யூஷன் கிரியேட் பண்ணி கிண்டாவை முடிச்சு அவங்க கிட்ட இருந்து நானோ ஸ்கின்னை எடுக்கலாம். இல்ல அதே பச்சோந்தி வேற ஏதோ காரணத்துக்காக மறுபடியும் கவுன் செஞ்சவன் கூட டை அப் பண்ணி கிண்டாவை கார்னர் பண்ணிருக்கலாம். தியரி நம்பர் 3, இந்த பார்பர் ஐயா முடினா அது எப்பவுமே அழகா தான் இருக்கணும்னு இருக்க ஓசிடி பிடிச்ச ஒரு சாதாரண ஆனா ரொம்ப டேலண்டடான பார்பரா இருக்கணும். இந்த 3 தியரிஸ்ல எனக்கு என்னமோ தியரி நம்பர் 2 and 3 மேல தான் டவுட் இருக்கு. அதுவும் தியரி நம்பர் 2 மேல தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த பார்பரோட ஹேர் ஸ்டைல் அந்த ஏலியன் பச்சோந்தி கூட ஓரளவுக்கு நல்லாவே சிங்க் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தியரிஸ் எதா இருந்தா சொல்லுங்க. போனஸ். கூடவே கிண்டாவை வமோலா கூட தனியா விட்டுட்டு மிச்சம் இருக்கவங்க கப்புள்ஸா பிரிஞ்சு போயிருக்க ஆல்ரெடி நண்டு சுறா திமிங்கலம்லாம் பார்த்துட்டு இப்போ அக்வாரியம் ஷோவை பார்க்க போன மோமோ அண்ட் ஜிஜிய ஆக்டோபஸ் வந்து பிடிக்கலாம். இல்ல கைஜு கூட எல்லாம் பேட்டில் பண்ணிட்டு டைனோசர் ஷோவை பார்க்க போன கென்ன நைராவை அங்க இருக்க டைனோசர் மாடல்ஸ் இல்ல ஏன் காஜிலாவே கூட வந்து கடிக்கலாம். கிண்டாவை அட்டாக் பண்றதா காட்டி நம்மள திசை திருப்பி டிராகன் நைட்ஸை வச்சு டாட்ஸோ சென்சே பண்ற சம்பவமா இது இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.